ஒருத்தர் ஏழையா இருக்கிறதுக்கும் பணக்காரரா மாறுறதுக்கும் மிக முக்கியமான காரணம் அவருடைய எண்ணம் தான். ஏன்னா எண்ணங்கள் உணர்வுகளா மாறும், உணர்வுகள் செயல்களா மாறும், செயல்கள் விளைவுகளை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு, நான் ஒரு பணக்காரன், என்கிட்ட பணம் எளிதில் வந்து சேருதுன்னு நீங்க திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பணக்காரராகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அது மட்டும் இல்லாம பணத்தை ஈர்க்கிற செயல்ல இறங்குவீங்க. அதன் மூலம் தொடர்ந்து பணம் உங்ககிட்ட வந்து சேரும். பணக்காரர்கள் எப்பவும் பிரச்சனையை தடையா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையில இருக்கிற வாய்ப்புகளை பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகலைன்னா ஏழைகள் இதுக்கு மேல நம்ம இன்டர்வியூக்கே போக வேண்டாம், நமக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதே பணக்காரர் எதனால எனக்கு வேலை கிடைக்கல, எந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணா வேலை கிடைக்கும்னு யோசிச்சு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி திரும்பவும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேலையும் கிடைக்குங்க. ஹாவி ஈக்கர் எழுதின சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் புத்தகத்துல ஒருத்தர் ஏழையா இருக்கிறதுக்கோ இல்லைன்னா பணக்காரரா இருக்கிறதுக்கோ 17 காரணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த 17 காரணங்களை இந்த வீடியோல பார்க்கலாங்க. முதலாவது, பணக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்றுப்பாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்களே உருவாக்குவாங்க. அதே சமயம் ஏழைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் தான் அவங்க ஏழையா இருக்க காரணம்னு பிளேம் பண்ணுவாங்க. பணக்காரர் ஒரு பிசினஸ்ல லாஸ் வந்துருச்சுன்னா அதுக்கான முழு பொறுப்பையும் அவர் ஏத்துட்டு அந்த பிரச்சனையை சால்வும் பண்ணிடுவாரு. அதே சமயம் ஏழைகள் அவங்கள சுத்தி நடக்கிற அனைத்து விஷயத்துக்கும் மத்தவங்கள குறை கூறிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரல, இப்படி விலைவாசி ஏறிட்டே போனா எப்படிதான் பணம் சம்பாதிக்கிறதுன்னு அவங்க ஏழையா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. உதாரணத்துக்கு, ஒரு டீச்சருங்களுக்கெல்லாம் சம்பளம் ரொம்ப கம்மி, என்கிட்ட படிச்ச பையன்லாம் இப்ப என்னை விட அதிகம் சம்பளம் வாங்குறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்னைக்குமே அவங்க ஏழையா தான் இருப்பாங்க. அதே சமயம் ஆன்லைன் டியூட்டரிங், யூடியூப் சேனல்னு வாய்ப்புகளை தேடி போனா அவங்க பணக்காரராவதும் எளிது. அடுத்ததா, பணக்காரர்கள் பணம் சம்பந்தமான விளையாட்டுல ஜெயிக்கணும்னு விளையாடுவாங்க. ஏழைங்க தோத்து போக கூடாதுன்னு விளையாடுவாங்க. பணக்காரர்கள் எப்பவும் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், இப்படிதான் யோசிப்பாங்க. ஏழைங்க இபி பில் கட்டணும், ரெண்ட் பே பண்ணணும், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பணக்காரர்கள் அவங்க செய்யற காரியத்துல முழு அர்ப்பணிப்போட இருப்பாங்க. ஓய்வு நேரத்துல கூட பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தான் யோசிப்பாங்க. சோஷியல் மீடியா, தேவையற்ற என்டர்டெயின்மெண்ட், இதுக்கெல்லாம் அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பார்ட்டிக்கு போனா கூட அங்கே ஏதாவது பிசினஸ் ஆஃபர் கிடைக்குமான்னு தான் யோசிப்பாங்க. அதே சமயம் ஏழைகள் பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க மாட்டாங்க. யூனிவர்ஸுடைய முக்கியமான கொள்கையை, யூனிவர்ஸ் நம்ம நினைக்கிறத அடையிறதுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி தரும். அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். ஸோ நான் யூனிவர்ஸ் கிட்ட பணக்காரர் ஆகணும்னு கேட்டுட்டேன், யூனிவர்ஸ் என்ன பணக்காரர் ஆக்கிடுவாங்கன்னு முழு நம்பிக்கையோட இருந்தா மட்டும் பத்தாதுங்க, அதுக்கான செயலும் உங்ககிட்ட இருக்கணும். பணக்காரர்கள் எப்பவும் பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. தன்னுடைய கரியர்லயோ இல்லைன்னா பிசினஸ்லயோ அடுத்த லெவலுக்கு போறது அவங்க நோக்கமா இருக்கும். உதாரணத்துக்கு, பணக்கார மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆள் ஆஃபீஸ் அசிஸ்டண்டா ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்றாருன்னா அதோட அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாரு. எப்படி இந்த கம்பெனியில டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போறது, இல்லைன்னா எப்படி இப்படி ஒரு கம்பெனியை உருவாக்குறது, இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாரு. அதே ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆள் எப்படி இந்த வேலையை தக்க வச்சுக்கிறது, எப்படி இன்க்ரிமெண்ட் வாங்குறது, அப்படியெல்லாம் தான் யோசிப்பாங்க. பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க எப்பவும் தடைகளை தெரிஞ்சுட்டு வாய்ப்புகள்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கொரோனா டைம்ல நிறைய ஷாப்ஸ் மூட வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரு சிலர் ஆன்லைன் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு தன்னுடைய பிசினஸையும் டெவலப் பண்ணாங்க. அவங்க தனக்கு ஏற்பட்ட கொரோனாங்கிற தடைய ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணாங்க. வேறு சிலர் கொரோனா டைம்ல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முடங்கி போய் வீட்டில் உட்கார்ந்தாங்க. அதனால நஷ்டம் அடைஞ்சாங்க. ஸோ நம்ம பணக்காரர்கள் ஆகணும்னா தடைகளை கண்டு துவண்டு போகாம அதுல என்ன வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கணும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருக்க வேண்டியதா போச்சு. அந்த சிச்சுவேஷன்ல நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க. அதன் மூலமா திரும்ப எனக்கு முன்னாடி பார்த்ததை விட பல மடங்கு நல்ல வேலை கிடைச்சதுங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில ஏற்படுற ஒவ்வொரு தடையும் நம்மளை ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி நகர சொல்றதுக்கான சைன் தான். அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும்.
பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க பணக்காரர்களை வில்லனா பார்க்க மாட்டாங்க, இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க. லைஃப்ல கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க, பணக்காரர் ஆனவங்க, இவங்க கதையெல்லாம் நம்ம படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்மளாலையும் சாதிக்க முடியும்னு நம்புவோம். அதே சமயம் ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்க, இவனுங்க எல்லாம் நேர்வழியிலேயே பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, ஏதாவது கோலுமால் பண்ணி தான் சம்பாதிச்சிருப்பாங்க, எப்படி இவ்வளவு ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியும்னு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களால கண்டிப்பா பணக்காரர் ஆக முடியாதுங்க, இதுதான் உண்மை. பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க எப்பவும் பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க கூட தான் இருப்பாங்க. அதே சமயம் ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்க ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்க கூட தாங்க இருப்பாங்க. இதுக்கு அர்த்தம் பணக்காரர்கள் பணக்காரர்கள் கூடயும் ஏழைகள் ஏழைகள் கூடயும் சேருவாங்கங்கிறது இல்லைங்க. காலேஜில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கும்பலாக சுற்றிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதே சமயம் வேற ஒரு கேங் இருக்கும், அவங்க எப்படி கிளாஸை கட் அடிக்கிறது, ஊர் சுற்றுறது, இதுலேயே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. தப்பி தவறி அதில் ஒருத்தன் படிக்கணும்னு நினச்சா கூட அவனையும் டிமோட்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா உங்களை சுற்றி பணம் சம்பாதிக்கிறது தப்புன்னு நினைக்கிறவங்களோ இல்லைன்னா பணம் சம்பாதிக்க வேண்டான்னு நினைக்கிறவங்களோ இருக்கக்கூடாது. பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க தன்னை ப்ரமோட் பண்ண யோசிக்கவே மாட்டாங்க. தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலம் வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. அதே நேரம் ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்க நம்மளை நாமே ப்ரமோட் பண்ண அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்களா, இப்படியெல்லாம் யோசிச்சு வர வாய்ப்பையும் நழுவ விட்டுருவாங்க. அவங்க கிட்ட திறமை இருந்தாலும் அதை அவங்களுக்குள்ளேயே மறைச்சு வச்சிடுவாங்க. அதனால அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாக்கள்ல எத்தனையோ பேர் அவங்கள ப்ரமோட் பண்ணி அதன் மூலமா வாய்ப்புகளையும் பெற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு சித்து பிளாக், இன்னைக்கு அவர் ஒரு படத்துல ஹீரோவாவே நடிக்கிறாரு. ஆரம்ப காலத்துல அவர் அடுத்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு வீடியோ போடாம இருந்திருந்தா இன்னைக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காதுங்க. ஸோ நீங்க பணக்காரர் ஆகணும்னா உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்கிற திறமைய முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும், அதை ப்ரொமோட் பண்ணணும். அப்பந்தான் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணக்காரர்கள் எப்பவும் தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை விட தான் பெரியாள், தன்னால் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்புவாங்க. அதே சமயம் ஏழைகள் பிரச்சனைகள் தான் பெருசு, பிரச்சனை தன்னை அழிச்சிடும்னு நம்புவாங்க. உதாரணத்துக்கு நம்ம அப்துல் கலாமே எடுத்துக்கலாங்க. அவர் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கும்போது அவர் தலைமையில் இந்தியாவுடைய முதல் இண்டிஜினஸ் சேட்டலைட் SLV-3 லான்ச் பண்ணாங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆச்சு. பலரும் அதுக்காக அவரை கிரிட்டிசைஸும் பண்ணாங்க. ஆனால் அதுக்காக அவர் துவண்டு போகலைங்க. அந்த பிரச்சனையை அவரால் முறியடிக்க முடியும்னு முழுமையாக நம்பினார். அடுத்த வருஷமே சக்ஸஸ்ஃபுல்லாக சேட்டலைட்டை லான்ச் பண்ணார். ஆனால் ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்க பிரச்சனையும் நானும் ஒட்டி பிறந்தவங்க, என்னையும் பிரச்சனையும் பிரிக்கவே முடியாது, என்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது, இப்படியெல்லாம் யோசித்து துவண்டு போய் உட்காருவாங்க. பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க பணத்தை பெற தயங்க மாட்டாங்க, நன்றி உணர்வோடு அதை பெற்றுக்கொள்வாங்க. அதே ஏழைகளிடம் பணம் வந்தடையும் போது இது எனக்கு தேவையா, இதை பெற நான் தகுதியானவனா, இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சந்தோஷமாக வாங்கி வச்சுப்பாங்க. அதே ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்க எதுக்காக உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணீங்கன்னு உங்களையும் கில்ட்டி ஃபீலிங்க்கு தள்ளி விடுவாங்க. பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க விளைவுகளின் மூலமா பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க. அதே நேரம் ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்க நேரத்தின் மூலமா பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு போட்டோகிராஃபரே எடுத்துக்கலாங்க. அவருக்கு பணக்கார மைண்ட் செட் இருந்ததுன்னா ஒவ்வொரு போட்டோ ஷூட்டுக்கும் இவ்வளோ அமௌண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணி பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அதே நேரம் ஏழ்மையான மைண்ட் செட் இருந்ததுன்னா ஏதாவது ஸ்டுடியோவில் ஃபோட்டோகிராஃபராக வேலை கிடைக்குமான்னு யோசிச்சு அங்கே போய் வேலைக்கு சேர்ந்து 9 to 5 ஒர்க் பண்ணிட்டு கிடைக்கிற சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்க இதுவா அதுவான ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. அதே நேரம் பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க எனக்கு ரெண்டும் வேணுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க நம் பணத்தையும் சம்பாதிக்கணும், வாழ்க்கையும் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே நேரம் ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்க நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணா பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்களுடைய கவனம் சொத்து மதிப்பை அதிகரிக்கிறதுல தாங்க இருக்கும். எனக்கு ஒரு வீடு, கார் இருந்தா போதும்னு நினைக்காம மேலும் மேலும் சொத்துக்களை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரம் ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட சம்பளத்துல வேலை கிடைக்குமா, இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, இது மாதிரி விஷயங்கள்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு பணத்தை சரியா கையாள தெரியுங்க. அதே நேரம் ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்களால பணத்தை சரியா கையாள முடியாது. பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க என்ன வருமானம் வந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க. அதே நேரம் ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்க வர சம்பளத்தை 20ஆம் தேதியெல்லாம் காலி பண்ணிட்டு அடுத்த 10 நாள் கடன்லேயே ஓட்டுவாங்க. பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க வர வருமானத்தை எல்லாம் ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லைன்னா ப்ராப்பர்ட்டிலேயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு நிரந்தரமான மாத வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏழைங்க வர வருமானத்தை செலவு பண்ணிட்டு கடனையும் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பணக்காரர்கள் பயத்திலையும் என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அதே நேரம் ஏழைகள் பயம் என்ன செய்ய சொல்லுதோ அதை தான் செய்வாங்க. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் MS தோனி. 2011 வேர்ல்ட் கப்பில் ஸ்ரீலங்காவை பீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு. அப்போ யுவராஜ் சிங் நல்ல ஃபார்மில் இருந்தார். 5வது பிளேஸ்ல இருந்த யுவராஜ் சிங்க்கு பதிலாக ஃபார்ம்லேயே இல்லாத தோனி களம் இறங்கி இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப்பையும் வாங்கி கொடுத்தாரு. நம்ம தான் ஃபார்ம்லேயே இல்லையே, நம்ம களம் இறங்கி இந்தியா தோத்து போச்சுன்னா எல்லாரும் நம்மளை பிளேம் பண்ணுவாங்கன்னு தோனி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. தைரியமாக இறங்கினாரு, சாதிச்சும் காட்டினாரு. அதே ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிற ஆளாக இருந்தால் நமக்கு எதுக்கு ரிஸ்க், நம்ம போய் விளையாண்டு தோத்து போனால் அப்புறம் எல்லாரும் நம்மளை வரத்து எடுத்துடுவாங்கன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க தன்னுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்போவுமே யோசிக்க மாட்டாங்க. தன்னுடைய பிஸ்னஸை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன இன்னோவேஷன் வந்திருக்கு, இப்படியெல்லாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே ஏழ்மையான மைண்ட் செட் இருக்கிறவங்க ஒரு மளிகை கடையை ரன் பண்ணுறதுக்கு நான் எதுக்காக கற்றுக்கணும், எனக்கு இருக்கிற நாலேஜே போதும்னு உட்காந்துடுவாங்க. ஸோ நம்ம பணக்காரர் ஆகணும்னா நம்ம அதுக்கான செயலில் இறங்கணும். நம்ம பயணம் அதை நோக்கி இருக்கணும். அதுக்கான முயற்சிகள் செய்யணும். நம்ம நேரத்தை முழுக்க பணம் சம்பாதிக்கிறதுல தாங்க செலவிடணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் பணம் சம்பாதிக்கிறது எளிது. இது எதுவுமே பண்ணாம கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு அஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு இருந்தா பணம் கண்டிப்பா நம்மளை வந்து அடையாதுங்க. விரைவில் பணக்காரர்களாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.